இந்த அளவுக்கு நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் நிறைய படங்களை தயாரித்து அனுப்புறீங்க, நிறைய பேர் அதனால் மாறுறாங்க. கிறித்தவர்களிடம் இந்த படங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? கிறித்தவர்கள்ட்ட 2 விதமான கிறித்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்துவை அறிவிக்க தலையாய கடமையாக நினைக்கிற கிறிஸ்தவங்க இருக்காங்க. கிறிஸ்துவகிட்டேருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும். இந்த 2 விதத்தில் நற்செய்தி அறிவிக்கும் அந்த வாஞ்சை பாரத்தோடு இருக்கிற கிறிஸ்தவர்கிட்டருந்து எந்த எதிர்ப்பும் வரல. சரி, சர்ச்சுக்கு போனோம், காணிக்க போட்டோம், வந்து வீட்டில் ஜெபம் பண்ணாங்களா, எனக்கு சர்ச்சில் கல்யாணம் நடந்ததா, கல்லறையில் இடம் கிடச்சிதான்னு வாழறான் பார்த்தீங்களா, அவன் தான் எனக்கு எதிராக வரான். இதுதான் உண்மை. ஏன்னா இவங்களாம் ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது, இவர் ஏன் வந்து நடிகர்களை வச்சு எடுக்கிறாரு, அது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்பா நீ சர்ச்சு கட்டும் போது வந்து கொத்தனார் பேப்டிஸ்ட் எடுத்தாரா, நான் பார்க்குறேன், நீ சிவில் என்ஜினியர் வராரு, அவர் வந்து யார், எந்த சர்ச்சு போகிறாரு, அவர் பாருங்கள் எதுக்கும் அப்படின்னு நான் கேட்குறீங்க. அப்போ ஒரு வேலைக்கு இவன் தான் சரின்னு நீ அதிலேருந்து நிர்ணயிக்கிற. நீ குடும்பமாக சேர்ந்து பாட்டு பாடுற, அதுக்கு தபலா வாசிக்கிறவன் வந்து பட்டாட்சின்னு தான் வாசிக்கிறான், அவனெல்லாம் உனக்கு ஓகே. நான் நடிகர் கொள்ளாத மட்டும் உனக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு இவர் தான் தகுதியானவர், அதன் மூலமாக அவர் கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கான அது அடுத்தது. ஏன்னா நான் எல்லா படமும் முடியும் போது எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறேன், ஓகேவா? அவங்களுக்கு வந்து டயலாக் பேசும்போது நிறைய கேட்குறாங்க டவுட்ஸு, அப்போ அவங்களுக்கு நான் அதெல்லாம் பதில் சொல்கிறேன். இப்போ கூட ஃபேஸ்புக்கில் வந்து சார்வாஸ்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் டைரக்டர் பட் வி சாக்ரிஃபைஸ்ட் ஹிம் ஃபார் அ ரிலிஜன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு கமெண்ட்டு கிட்டல. ஆனால் இப்போ இடையில நீங்கள் அதை சொல்லுங்கள் தொடர்ந்து. அதாவது சாருஹாசன் வந்து ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவர், கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் வந்து இந்த கதைக்கு எப்படி உங்களுக்கு நடிக்கிறதுக்காக ஒத்துக்கொண்டார்? அது ரொம்ப கடவுளுடைய தீர்மானம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உலக அளவில் பிரபலமான ஒரு இயக்குனர், அந்த இயக்குனருடைய மாமனார், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஆமாம், இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து மணிரத்னம் சாரை விட்டுட்டு என்ன தான் தேர்ந்தெடுத்தார். அவர் வீட்டிலேருந்து ஒரு நடிகர் கூட அது என்கிட்ட தான் கொடுத்தார். அப்போ அதுவே வந்து சித்தம் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதை விட பெரிய அளவில் போயிருக்கோம். மணிரத்னத்தை வந்து அவர் இயக்கம் போட்டு இருந்தால், அவர் மனம் மாற்றி அவர் எடுக்க வச்சுருந்தாக்கா இது உலக அளவில் இன்னும் பெரிய. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் விருப்பம் அப்படி இல்லை. இவர் வந்து இவரிடம்தான் செய்ய வேண்டும், இந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் செஞ்சேன், அதுக்கு அவர் வந்தார். சொல்லும்போது அதான் அவர் வந்து அதாவது ரொம்ப ஜென்டில்மேன் டு த கோர், நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், நாகரிகம் தெரிந்தவர், நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு நடிகர், மரியாதை தெரிந்த ஒரு இயக்குனர்னா அந்த மரியாதை அந்த மாதிரி. அவருக்கு வந்து 60 வயசில் ஒரு பைபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கும் போது அவருக்கு வயசு வந்து 80. அந்த 80ல் தான் அவரை போய் நான் மீட் பண்ணுறேன், 80ஸில். அப்போ அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் அண்ட் ஐ ஆம் அன் ஆக்டர். ஸோ 2க்கும் நீங்கள் சொல்கிற கதைக்கும் எதுவும் தொடர்பே கிடையாது. நான் நடிகனா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏத்திஸ்ட்டு, அதனால் எனக்கு எதுவுமே அதெல்லாம் வந்து பாதிப்பே கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருங்கன்னாரு. படி ஏறினார். சரி ஏதோ எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு நினச்சேன். படியிலேருந்து இறங்கி வந்தார். வந்துட்டு பார்த்தீங்களா சார் அப்படின்னாரு. பார்த்தேன் சார், நான் எவ்வளோ வேகமாக ஏறி எவ்வளோ வேகமாக இறங்கினேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ஃபிசிக்கல் நிலைமை. 80 நீங்கள் ஸ்பாட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேகமாக ஓடணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் படத்தில் பெரும்பாலான இடங்களில் அமர வச்சு பேசுவாங்க. அதனால் அவர் வந்து அதை ஓப்பனாக சொன்னார், எனக்கு ஃபிசிக்கலாக எவ்வளோ முடியுமோ அதுதான் என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஐ எம் ஓகே, ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய இது. அதில் என்னென்னா மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஜெயின்னு சொல்லி, அவர் தான் அந்த சஜஷன் எனக்கு கொடுத்தது. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் யூஸ்வலாகவே மேனேஜர்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அதில் அவர் சார் இந்த கதைக்கு சார்வாசன் ஓகேவான்னார். நான் பார்த்து சிரித்தேன். நான் ஏங்க அவர்லாம் வருவார், உங்களுக்கு என்ன நாளைக்கு நம்ம போய் பார்க்குறோம் வாங்கன்னார். போனேன். கதை சொல்லி முடித்த உடனே ஐ வில் டூ இட் அப்படின்னாரு. அதே மாதிரி டேட்டு பண்ணார் எல்லாம்.
செகண்ட் பார்ட்டு ஒளியை தேடி அதுக்கு நடிக்கிறதுக்காக போகும்போது அவர் லைஃப்பில் 2வது பைபாஸ் முடிஞ்சு வீட்டில் இருக்கார். இந்த படம் முடிஞ்சு அப்போது இது மாதிரி கண்டிஷன் இதுதான் சார், ஆனால் எனக்கு நடிக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஆனால் நான் ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் 2 மாதம் 3 மாதம் ஆகும், பரவாயில்லைன்னு நான் சொன்னேன். வெயிட் பண்ணுறேன், 3 மாதம் பொறுத்து உங்களை வந்து பார்க்குறேன் சார், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி 3 months பொறுத்து வரேன்னாரு, நடித்தார். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இன்னை வரைக்கும் என்னை பற்றி நிறைய அவர் கொடுத்து பார்த்தவங்கலாம் நிறைய பேர். அந்த படத்தை அவர் ஏவிஎம் சரவணன் கொடுத்தாரு, டைரக்டர் மகேந்திரன் பார்த்தாரு, நடிகர் சிவகுமார் பார்த்தாரு, அநேகருக்கு கொடுத்தாரு. அந்த அவங்க சொன்ன கமெண்ட்லாம் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானி, மரியாதை தெரிந்தவர். கோஆப்ரேஷன் அந்த 2வது பார்ட்டில் அவருடைய மரணம் எடுக்கும்போது அது ரெயின் எஃபெக்டில் எடுத்திருப்பேன். 3 இடத்துல வீட்டில் பாடி இருக்கும், அப்புறம் கல்லறையில் பாடி இருக்கும், சர்ச்சில் இருக்கும், 3 இடத்துலையும் மழை. அந்த பெட்டியில் படுக்கிறது எப்படின்னும் போது மழை இயற்கையானதா இல்லை நீங்கள் செயற்கை மழை தான். ஆனால் அவர் வந்து பெட்டியை நிற்க வச்சுருங்க சார், நான் உள்ளே போய் நின்றுடுறேன், அப்படியே நீங்கள் சாட்சிங்கன்னு. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய நடிகர்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நான் வந்து கல்கின்னு ஒரு சீரியல் நான் டைரக்டர், அதில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் நடித்தார். ஒத்துக்கவே இல்லை அவர். டெத்து சீனில் நான் நடிக்க மாட்டேன்னார். எனக்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட். அப்போ எத்தனை பேர் சிவாஜி சாமலாம் எவ்வளோ அழகாக வயலின் வாசிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் சார் ஷெனாய் வாசிச்சிங்க, எல்லாம் வாசிச்சிங்க, அதை பார்த்து ரசித்து எடுத்தீங்களே. இல்லை என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன்னார். அப்புறம் அதை வேறு மாதிரி மாற்றி அது ஒரு 16ஆம் நாள் மாதிரியெல்லாம் மாற்றி பண்ணேன். எதுக்கு சொன்னால் அந்த அளவுக்கு கோஆப்ரேஷனு. உண்மையாகவே குழி தோண்டி பெட்டியில் இறக்குறத எடுத்தேன். கல்லறையில், பூந்தமல்லியில் இருக்க கல்லறையில். அந்த கல்லறையில் இறக்கும் போது மழை வேறு பெய்யும், அவர் உள்ளே படுத்துட்டு இருக்கணும், கண் அசைக்கக்கூடாது. அந்த ஏஜில் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ண ஒரு அருமையான ஒரு அவர் இதில் நடித்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா